எனக்கு பிடிக்கும். இஸ் அ ஃபேமிலி வெல்கம் பேக் டு சேனல் தான். அது என்ன பார்க்க போகிற சீரிஸ் நம்ம லாயல் பெயின் எபிசோட் லெவல் தான் பார்க்க போகிறோம். இந்த சீரிஸ்னா பெயின் சொல்ல சொல்லியிருக்க வாங்க ஸ்டேட்டுக்கு அதுக்குள்ள போயிடலாம். ஓ நனின் கிட்ட இது உங்க அப்பா ஏத்துப்பாரான்னு கேட்டா, அதுக்கு இளவரசியோ உனக்கு என்ன தோண்டோ நீ செய், நான் அவனை ஸ்டாப் பண்ண போறது இல்லை. எங்களை பத்தி எல்லாருக்கும் தெரிய வச்சு எங்களை பிரிச்சாலும் நான் அவனை லவ் பண்ண போறது இல்லைன்னு சொல்லிட்டு அங்கிருந்து இளவரசி போனாங்களா. அப்போ ஓன் அது ஏன் நானா இருக்கக்கூடாது, என்னை லவ் பண்ணவே மாட்டியான்னு கேட்டா, போன அண்ணின் திரும்பி ஹோன் கிட்ட வந்து ப்ளீஸ் எழுதுன்னு சொல்லி அவளை எழுப்பி விட்டா. என்னை மன்னிச்சிரு, என்னோட கேரிங்கும் என் அன்பும் ஒரு ஃப்ரெண்டாக தான் உன்கிட்ட இருக்கும். ஆனால் அடி பின் மேலே இருக்கிற என்னோட காதல் நீ இமேஜின் பண்ணுறதை விட ரொம்ப ஜாஸ்தி. இந்த உலகமே எதிர்த்தாலும் அவன் மேலே நான் வச்சிருக்க காதல் எப்பவுமே மாறாதுன்னு இளவரசி சொன்னாங்க. அதை கேட்ட ஓன், இளவரசி நீங்கள் அவளை அவ்வளோ லவ் பண்ணுறீங்களான்னு கேட்டா. இளவரசி அணினோ ஆமான்னு தலையாட்டிட்டு, நீ மற்றவங்கள்ட்ட சொல்கிறதுலேருந்து நான் அவனை ஸ்டாப் பண்ண போகிறதில்ல, பட் ப்ளீஸ் எங்கள் 2 பேருக்கும் லவ்வை டிஸ்ட்ராய் பண்ணிடாத, நான் அவனை கெஞ்சி கேட்குறேன்னு சொல்லிட்டு அங்கேருந்து இளவரசி போனாங்க. ஓன் இங்கே கதறி கதறி அழுதுகிட்டு இருந்தா. அடுத்ததா அவங்க அண்ணா கூட இளவரசி இருந்து சாப்பிட்டுட்டு இருக்கும்போது அவங்க அண்ணா கிட்ட நம்ம ஜோஃப்ளோ பிளேஸ்க்கு திரும்ப போக போகிறோமான்னு கேட்டா. ஆமாம்மா, லார்ட் மூஹான் ரேகானோட அப்பா அவரை வெல்கம் பண்ணுற வெல்கம் செர்மனியை நம்ம அட்டன் பண்ணோன்னு சொன்னார். பிரின்சஸ் ஆனன்னு சொன்னாரா. அதை கேட்ட பிரின்சஸ் ஆரனோ லார்ட் மூஹான் ரேகான் இப்போ தான் அவருடைய மாஸ்டர் டிகிரியை முடிச்சுட்டு யுனைடெட் ஸ்டேட்லேருந்து திரும்புவதற்கான்னு சொன்ன உடனே அதுக்கு இளவரசியோ யார் அந்த மூஹான் ரேகான்னு கேட்டா. இப்போ அங்கேருந்து என்கிட்ட வாங்க, பிரின்ஸ் மேஃபாவுடைய சன் பின் ரஹசாரி பிரின்சஸ் லேனாவுடைய மருமகன் தான் அவன். அதை கேட்டு நான் அவன்கிட்ட நான் பிரின்சஸ் மோஹாவை பற்றி தான் கேள்விப்பட்டிருக்கேன், ஆனால் நான் லார்ட் மூஹான் ரேகானை பற்றி கேள்விப்பட்டது இல்லைன்னு கேட்டேன். அதுக்கு என் சித்தியோ அதுவாமா அவர் அப்ராட்ல தான் படித்ததுனால நீ அவரை பற்றி கேள்விப்பட்டிருக்க வாய்ப்பு இல்லைன்னு சொன்னாங்க. அதுக்கு நான் கிட்ட ஏன்னு கேட்டேன்னா, அதுக்கு அவங்களோ அவர் கிராஜுவேட் ஆன உடனே ரெடி ஒங்ஃபாவோட என்கேஜ்மெண்ட் பண்ண முடிவு பண்ணிட்டாங்க. ஸோ அவங்க 2 பேருக்கும் எப்போ வேணால் கல்யாணம் நடக்கலாம்னு சொன்னாங்க. அதை கேட்டேன் நான் அவங்க கிட்ட இந்த சடன் மேரேஜுக்கு லடி உங்ஃபா ஒத்துக்கிட்டாங்களான்னு கேட்டேன். இப்போ இங்கேருந்து லடி உங்ஃபா கிட்ட போவோம். உன் பேரை சொல்ல ரொம்ப கஷ்டமா இருக்கு, அதனால ரேஹான்னு வச்சுப்போமா. எனக்கு அந்த ரேஹானை பிடிக்கலம்மா, நான் எதுக்கு கல்யாணம் பண்ணிக்கணும் அவனை ரெடி உங்ஃபா கேட்டாங்களா. அதுக்கு அவங்க அம்மா உனக்கு அவன் பர்ஃபெக்ட் மேட்சாக இருப்பான், ஒரு வேளை நீ ராயலான பர்சனை கல்யாணம் பண்ணிக்கிட்டா இந்த பாரிஸ்லேருந்து என்னை விட்டு தூரமாக போகணும். ஆனால் ரேஹாமுக்கு இங்கே தான் அவனோட வீடு இருக்கு, லேனால தான் அவங்களோட வீடு இருக்குன்னு சொன்னாங்களா. அதை கேட்ட உங்ஃபாவோ ஆனால் எனக்கு அவங்க மேலே இன்ட்ரெஸ்ட் இல்லைம்மா, ஆனால் எனக்கு அவங்க ஹோம்லேண்ட் மேலே இன்ட்ரெஸ்ட் இல்லைம்மான்னா. அதுக்கு அவங்க அம்மாவோ எனக்கு அதை பற்றி கவலை இல்லை, ஆனால் எனக்கு டியூக் ரேஹானுக்கு வெல்கம் டான்ஸர் ஆடியே ஆகணும். ரேஹா மட்டும் வரல, சவிதா ஹரி ஃபேமிலி கூட இந்த செர்மனி அட்டன் பண்ண போகிறாங்க. ரேஹான்னு சொன்ன வரைக்கும் டல்லாக இருந்த முகம் சவிதா ஹரி ஃபேமிலின்னு சொன்ன உடனே பிரைட் ஆகிடுச்சு. இளவரசி அண்ணன் வருவாங்க தானே, வர்றா இளவரசி அணின்னு வராங்களான்னு கேட்டா. அவங்க அம்மாவோ ஆமான்னு சொன்னாங்க. ஜாஃபு பேலஸில் லார்ட் மூஹோ ரேஹானோட நீ அந்த செர்மனி அட்டன் பண்ணணும்னு ஆசைப்பட்றேன், ஸோ நீ அதுக்காக அவனை ப்ரிப்பேர் பண்ணிக்கோன்னு சொன்னாங்க. அதை கேட்டேன் நான் அவங்க கிட்ட என்ன சித்தி நானும் போனோமான்னு கேட்டேன். கண்டிப்பா இளவரசியும் அங்கே போகிறாங்க. அப்போ நான் அவங்க கிட்ட நான் போகலையேன்னு. அதுக்கு அவங்களோ ஏன் நீயும் போ, வெளியில் இருக்கிற புது மக்களையும் மீட் பண்ணு, இந்த ஈவெண்ட்ல நிறைய இளவரசர் வருவாங்க, உனக்கு பிடிச்ச மாதிரி யாராவது வரலாம், அவங்களே நீ மேரேஜ் பண்ணிக்கலாம் இல்லைன்னாங்க. அதுக்கு நானும் அவங்க கிட்ட கண்டிப்பாக இளவரசி என்ன ஊனோட அக்கா உன்கிட்ட நீ அங்கே வரணுன்னு கூப்பிட்டுருப்பாங்க போல இருக்கு. அதுக்கு ஓணும் எனது ப்ரே பிளேஸ்க்கு நானும் வரணுமாண்ணா. ரேஹானோட வெல்கம் செரமனி அட்டன் பண்ண இளவரசர் ஆரோன் என்னையும் கூப்பிட்டுருக்காரு, ஆனால் அங்கே இருக்கிறவங்களுக்கு யாரையும் எனக்கு அவ்வளோவா தெரியாதுல்ல, ஸோ நான் அவர் கூட தனியாக தான் இருப்பேன், நீ என் கூட கம்பெனி கொடுத்தனா எனக்கு ஜாலியாக இருக்கலன்னாங்களா. அதுக்கு ஓணும் யார் யாரெல்லாம் போக போகிறான்னு கேட்டா. நான் கேள்விப்பட்ட வரைக்கும் எல்லாரும் போகிறாங்கன்னு தான் நினைக்கிறேன் நாங்கள். அது கேட்டு ஓணும் அமைதியாக இருந்தாளா. அப்போ அவங்க அக்காவோ ப்ளீஸ் எங்கள் கூட வரியா, ஃபன்னாக இருக்கும், நீ வரமாட்டேன்னு சொன்னீங்கன்னா அம்மா என்னையும் போக விட மாட்டாங்க, நீயும் வாயன்னு சொல்லி கூப்பிட்டாளா. அதுக்கு ஓனும் அவங்க கூப்பிட்டதுக்கு என்ன சொல்ல தெரியாமல் இருந்தாளா. மறுபடியும் ஓன் ப்ளீஸ் வாயன்னு சொல்லி கூப்பிட்டாங்களா. அதுக்கப்புறம் ஓன் உங்கள் அக்காவுக்கு நோ சொல்ல முடியாம ஓகே நான் வரேன்னு சொன்னான். ஓன் வரதை கேள்விப்பட்டப்பியா எனது இளவரசி ஓன் வராங்களண்ணா. அதுக்கு இளவரசி அணியணும் சி அதுக்கு இளவரசி அணியணும் ஆமான்னு சொன்னான். ஐயோ லேடி உங்க அங்கே தானே இருப்பாங்க, இல்லை எனது குழப்போட சொன்னல லேடி பின் இதெல்லாம் பார்த்துட்டு கண்டிப்பாக டிஸ்டர்ப் ஆவாங்க இளவரசின்னா. அப்போ இளவரசியோ நான் கேள்விப்பட்ட வரைக்கும் அவ்வளோ இதை அட்டன் பண்ண போகிறான்னு நினைக்கிறேன்னா. பியோட ரியாக்ஷன் பாரு என்னாரு. அப்போனா இளவரசி உங்களுக்கு ஏற்ற தலைவலி மாத்திரை வந்து நான் ரெடி பண்ணி வச்சுக்கிறேன், உங்களுக்காக நானே அதை எடுத்துகிட்டு வரேன் இளவரசின்னா.
அப்ப இளவரசியோ, நீ சொல்றது பார்த்தா எனக்கு இன்னுமே ஸ்ட்ரெஸ் ஆகுது, நிறுத்துறியான்ற மாதிரி சொன்னாரா. அப்ப பியாவோ, நான் உண்மையை தான் சொல்றேன் இளவரசி. யார் சொன்னா என்னன்னா, நீங்க இது எல்லாத்துக்கும் ஃபுல்லா ப்ரிப்பேர்டா இருக்கணும். நீங்க மறந்துடாதீங்க இளவரசி, உங்களை பத்தியும் லேடி பின்ன பத்தியும் ஆல்ரெடி இவளுக்கு தெரியும் சொன்னாரா. அது கேட்ட இளவரசி, அதனால்தான் அவங்க 2 பேரையும் என்கிட்ட இருந்து கொஞ்சம் தள்ளியே வச்சுக்கோ. ஸோ அப்படிலாம் நடந்துச்சுன்னா லேடி பின் ஜலசாவமா இருக்கப்பல்ல. அதுக்கு பியாவோ, அவங்க 2 பேர்கிட்டையும் லேடி பின்ன கொஞ்சம் தள்ளியே வை. ஸோ அப்படிலாம் பண்ணா லேடி பின் கொஞ்சம் ஜலசாவமா இருப்பாள்னா. அது கேட்ட பியாவோ, இளவரசி லேடி பின்ன தள்ளி வைக்கிறது அவ்வளோ ஈஸியான மேட்டராண்ணா. இல்லதான், லேடி பின் என் கூடவே தான் இருப்பா. ஆனா என்ன நடந்தாலும் நீ எனக்கு ஹெல்ப் பண்ணிதான் ஆகணும்னா. அதுக்கு பியாவோ, கண்டிப்பா இளவரசி, என் பெஸ்ட்டை கொடுத்து அவங்கள உங்ககிட்ட இருந்து எப்படியாவது நான் தள்ளியே வச்சிருப்பேன். பட் இது கண்டிப்பா நடக்குமான்னு என்னால் ப்ராமிஸ் பண்ண முடியாது இளவரசின்னா. அந்த மெடிசன் எடுத்து வைக்கிறேன்னு சொல்லி பியா எல்லாத்தையும் ரெடி பண்ணி வச்சுட்டு இருந்தா. அதுக்கப்புறம் ட்ரெயின் ஏறி எல்லாமே ஜோஃபோ பேலஸ்க்கு போனாங்க. எல்லாரையும் பார்த்து பிரின்சஸ் டராரி நான் கூப்பிட்டதை மதிச்சு எல்லாரும் இங்கே தங்க வந்ததுக்கு ரொம்ப நன்றின்னு சொன்னாங்க. அது கேட்ட ஹனோன், நாங்கள் தான் இங்கே வந்து உங்களுக்கு கஷ்டத்தை கொடுக்குறோன்னு சொன்னாரா. அது கேட்ட பிரின்சஸ் டராரியோ, அப்படின்னா இல்லை, எல்லாரும் கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்துக்கோங்க. ஆல்ரெடி நான் சர்வன்ஸ் கிட்டலாம் சொல்லி உங்களுக்காக கெஸ்ட் ரூமை ப்ரிப்பேர் பண்ணி வச்சிட்டேன். அவங்களே அவங்கள கூப்பிட்டு போவாங்கன்னு சொன்னாங்களா. அதே சேம் டைம் அவங்க சர்வெண்ட்ல ஒருத்தவங்க, இளவரசி நம்ம கிட்ட 5 கெஸ்ட் ரூம் தான் இருக்குன்னு சொன்னாங்க. அதுக்கு இளவரசி டராரியோ, நான் அவங்க கிட்ட மிஸ் ஓனு வராங்கன்னு சொல்லலையா. ஸோ சீக்கிரமா போய் அவங்களுக்கான ரூமை ப்ரிப்பேர் பண்ணுங்கன்னு சொன்னாங்க. இப்போ நம்ம இளவரசி ஏதோ பிளான் பண்ணாங்க போலியே. நான் என்ன என் ரூம்ல லேடி பின்ன தங்க வச்சுக்கிட்டுமான்னு கேட்டா. இதை கேட்டோடனே நானும் இளவரசர் ஆரோனும் என் சித்தியை தான் பார்த்தாங்க. இதை கேட்டு என் சித்தியும், அப்படின்னா நான் அவளை என் கூட தங்க வச்சுக்கிறேன், உங்களுக்கு தொந்தரவு வேண்டாம் இளவரசின்னாங்க. அப்போ இளவரசி, தொந்தரவா எனக்கா, நான் அந்த பேலஸ்க்கு ஆல்ரெடி வந்திருக்கேன், இது எனக்கு தெரிஞ்ச இடம், அதனால அவங்க என்டையர் பெட்டும் அவங்களுக்கே சொந்தமாக இருக்குல்லண்ணா. அப்போ ஆரோனும், இவளுக்கு தெரியாத இடத்துல தங்கும்போது பேய் நினச்சி பயப்படுவான்னு சொல்லி ஆரோன் சமாளிச்சாரா. அது கேட்டு தராரு, இங்கே பேயெல்லாம் இல்லை, பயப்பட வேண்டாம், அப்படி உங்களுக்கு பயமா இருந்தா லேடி பின்ன அவங்க கூட தங்க வச்சுக்கோங்களேன்னாங்க. அப்ப ஆரணும், எனக்கும் இப்ப திடீர்னு பேய பார்த்தா பயம் வந்துருச்சு. அப்ப நானும் இன்னைக்கு ஓனும் என் கூட தங்க வச்சுக்கிட்டுமான்னு கேட்டாரா. அப்ப இளவரசி டராரியா, கண்டிப்பா வேண்டாம் இளவரசர் ஆரோன், நீங்க கண்டிப்பா இப்படி பண்ணக்கூடாதுன்னு சொன்னாங்களா. அது கேட்ட ஆரணும், நீங்க ஏன் அப்படி அன்ஃபேரா நடந்துக்கிறீங்க, இது ஃபேரே இல்லைன்னு சொன்னாரா. அதுக்கு இளவரசியோ, ஃபர்ஸ்ட் நீங்களாம் கொஞ்சம் ரெஸ்ட் எடுங்கன்னாங்க. அப்ப இளவரசி என்னை பார்த்தாங்களா. அதே சேம் டைம் அவங்களும் இளவரசியை பார்த்தா. அடுத்ததா நானும் இளவரசியும் ரூமுக்கு வந்தோம். அப்ப அங்க ஒர்க் பண்ற சர்வெண்ட் ஏதாவது வேணும்னா இளவரசி என்னை உடனே கூப்பிடுங்கன்னு சொல்லி சொன்னாங்க. இளவரசியோ அவங்ககிட்ட தேங்க்யூ சொல்லி அங்கிருந்து அவங்கள அமுச்சு விட்டாங்க. நானும் ரூம்ல சுத்தி பார்த்துருந்தேனா. அப்ப இளவரசி ரூமோட கதவை சாத்திட்டு உள்ள வந்தாங்க. நான் கிட்ட, என்ன இளவரசி பண்றீங்க, என்ன மறந்துட்டீங்களா, இன்னும் பாடதான் இருக்குன்னு. அப்ப இளவரசியோ, ஏன் நினைச்சிட்டு இருக்க, எப்பவும் நீ அதை பத்தி தான் நினைச்சிட்டு இருப்பியா, எனக்கு கொஞ்சம் கோலா இருக்குன்னாங்க. அவ பின்னோட மைண்டே சொல்லட்டுமா, நான் தான் எப்பவும் அதை பத்தி நினைச்சிட்டு இருக்கேன்ல அப்படின்னு இருக்குன்னு நினைக்கிறேன். அப்படியா அப்படின்னு நீங்க ஹக் பண்ணவோ இல்லை கிஸ் பண்ணவோ ஆஸ் பண்ணலன்னு சொல்லிட்டு அங்கேருந்து நான் போனேன்னா. அப்போ அவங்க என் கையை பிடிச்சிட்டு, நான் ஜஸ்ட் உன்னை டீஸ் பண்ணுன்னு சொன்னாங்களா. அப்போ நான் கிட்ட, அப்படின்னா இன்னசென்ட் மாதிரி ஆக்ட் பண்ணாதீங்க, இன்னைக்கு நைட் அவங்க கூட தங்க சொல்லி அவங்க ஆன்டி சொன்னதை என்னால் இன்னும் நம்ப முடியலன்னு சொன்னேன். அதுக்கு இளவரசி என்கிட்ட, நீ எதாவது ஆசைப்பட்டீங்கன்னா சொல்லு, அதை நானே உனக்கு தரேன்னு சொன்னாங்களா. என்னோட ஃபீலிங்ஸை நீங்கள் எப்பவுமே மறுத்ததில்லை, உங்களை நான் ரொம்ப ரெஸ்பெக்ட் பண்ணுறேன்னு சொன்னேன். அதுக்கு அவ்வளோ, எனக்கு என்ன தோண்டோ அதான் நான் செய்கிறேன், இப்போ சொல்கிறதுனால நான் வச்சுக்கோ, நான் இதெல்லாம் பண்ணுறது நமக்காக தான் சொல்லி என் கையில் முத்தம் கொடுத்தா. என்ன அதுக்கப்புறம் நாங்கள் எல்லாரும் ஹாலில் உட்காந்துருக்கும் போது எங்களுக்கு ஜூஸ் எடுத்துன்னு கொடுத்தாங்க. இந்த ஃபுட்டு விழாக்கு, ஓ லாயல் பின்னா, நான் கொஞ்ச நேரத்தில் ஃபுட் விழாக்குன்னு நினச்சிட்டேன். ஏன்னா அப்படி தானே இந்த சீரீஸ் போயிட்டுருக்கு. நாங்கள்லாம் ஜூஸ் குடிச்சிட்டு இருந்தப்போ ஹாரூன் அங்கே வந்து, எல்லாரும் பாருங்க டராரி நமக்கு ஒரு கார் அரேஞ்ச் பண்ணி நம்மளை டவுனுக்கு கூட்டு போறாங்க, யாரெல்லாம் என் கூட ஜாயின் பண்ணிக்கிறீங்கன்னு கேட்டாங்களா. அப்படியான ஹான் கேட்டுட்டு ஓன் கிட்ட, நீ என் கூட ஜாயின் பண்ணிக்கிறேன்னு கேட்டா. அதுக்கு ஓனோ கண்டிப்பாண்ணா. அப்புறம் ஓன் ஆரோன் கிட்ட, நாங்கள் 2 பேரும் உன் கூட வரேன்னு சொன்னா. அதுக்கப்புறம் இளவரசர் அனோனோ, அனின் டேடி பின் நீங்கள் எங்களுக்கு கூட வரீங்களான்னு கேட்டாரு. அப்போ அனினோ, இல்லைண்ணா நாங்கள் வரல, எனக்கு ஒரு மாதிரி இருக்கு, நானும் லேடி பின்னோ இந்த பேலஸை சுற்றி பார்க்க போகிறோம்னு சொன்ன உடனே உங்ஃபாவோ, அப்போ நானே வாலண்டியரா இந்த பேலஸை சுற்றி காட்டுறேன்னு சொன்னாங்களா. அப்போ இளவரசியோ, தேங்க்யூ ஸோ மச், பரவாயில்ல, நான் அவங்கள தொந்தரவு பண்ண விரும்பலன்னு சொன்னா. அப்போ லேடி உங்ஃபாவோ, தொந்தரவா அப்படின்னா இல்லை அப்படின்னு சொன்ன உடனே என்ன லேடி பின் சரி அனின்னு பார்த்தாங்க. அப்போ நான் லேடி யுங்ஃபா கிட்ட, நீங்களே இந்த பேலஸை எங்களுக்கு சுற்றி காட்டுங்க லேடி யுங்ஃபான்னு. அப்போ அவங்களோ தலையாட்டினாங்களா. அப்போ பியா, லேடி நானும் கூட வரலாமான்னு கேட்டா. அதுக்கு லேடி யுங்ஃபாவோ கண்டிப்பான்னு சொன்னாங்க. அப்போ ஆரோன், அப்போ பிரின்ஸ் ஆரோன், அப்போ இளவரசர் அனின், அப்போ இளவரசர் அனோன்,
மிஸ் ஓன், மிஸ் ஆன், லேடி வேட், இவங்க எல்லாரும் எங்கூட சிட்டிக்கு வரப்போறாங்க. ஸோ ஒழுங்கா இங்க நடந்துக்கணும் சரியான்னு சொல்லி இளவரசி யாரணும் அவங்க குட்டி தங்கச்சிட்ட சொல்லிட்டு இருந்தாங்க. அப்ப லேடி பின்னோட வேணுமே சொல்லட்டுமா, நீ ஒழுங்கா நடந்துப்ப, எங்கெங்க ஏறி குதிக்க போறேன்னு எனக்கே தெரியலையம்மா அப்படின்னு தான் பார்த்தாங்கன்னு நினைக்கிறேன். என்ன பார்வை இது ஓன். அதுக்கப்புறம் அவங்க எல்லாம் சிட்டிக்கு போனாங்க. நாங்க இந்த பேலஸ் சுத்தி பார்த்துட்டு இருந்தோம். எங்களுக்கு சுத்தி காட்ட லேடி உங்ஃபா வந்தாங்க. நம்ம தரிப்பா ஃபாஸ்ட் துணி நெய்யறதை எங்களுக்கு காட்டினாங்க. ஓ இதான் பாரம்பரிய முறையா துணி நெய்யறது போல. லேடி உங்ஃபா அங்க ஸ்பெஷலா செய்யற சில்க என்கிட்ட காட்டிட்டு இருந்தாங்க. நாங்களும் அதை தொட்டு பார்த்துட்டு இருந்தோம். இந்த துணி பத்தி எங்க கிட்ட டிஸ்கிரைப் பண்ணி சொல்லிட்டு இருந்தாங்க. அப்ப இளவரசியோ நாங்களும் அதை ட்ரை பண்ணி பார்க்கட்டுமான்னு கேட்டேன். அப்ப பியாவோ நீங்களா சொல்றீங்கன்னு கேட்டா. அப்ப நான் கேட்டேன், ஏன் இளவரசி அந்த மிஷினை உடைக்க போறீங்களான்னு கேட்டேன். இப்ப இளவரசி கியூட்டா அவங்க மூஞ்சி வச்சுட்டு லேடி நான் அதை ட்ரை பண்ணட்டுமான்னு கேட்டா. அப்ப பின்னாடி இருந்து பியா வேண்டாம் வேண்டாம் வேண்டவே வேண்டாம் அப்படின்னு சைகை கட்டிட்டு இருந்தா. இளவரசி கேட்டு உங்க சொல்லுவாங்களா, கண்டிப்பா இளவரசி ட்ரை பண்ணுங்கன்னு சொல்லி அங்க சொன்ன உடனே என் பக்கம் திரும்பி சாதிச்ச மாதிரி மூஞ்சி வச்சுட்டு இருந்தாங்க. ஏன்னா அதுக்கப்புறம் அவங்களும் துணி நெய்ய போனாங்களா, அங்க இருந்த நூடெல்லாம் பிடிச்சி சிக்க வச்சுட்டு இருந்தாங்க. நானும் அதை பார்த்து சிரிச்சுட்டு இருந்தேன். அதுக்கப்புறம் நானும் கூட ஜாயின் பண்ணி நானும் அதை ட்ரை பண்ணிக்கிட்டு இருந்தேன். 2 பேரும் சேர்ந்து அந்த மிஷின்ல விளையாடிக்கிட்டு இருந்தோம். அதுக்கப்புறம் பேப்பர் கிராஃப்ட் செஞ்சுட்டு இருந்தோம். அதுக்கப்புறம் லேடியும் கூட சேர்ந்து நாங்கள் இருந்த ஆக்டிவிட்டிஸை பண்ணிகிட்டு இருந்தோம். நான் இளவரசியும் விளக்கு செஞ்சு எடுத்துட்டு அங்கேருந்து கோவிலுக்கு போனோம். கோவிலில் சாமி கும்பிட்டு திரும்ப பேலஸ்கே வந்தோம். அப்போ பியா எங்ககிட்ட வெதர் ரொம்ப நல்லா இருக்குல்லம்மா லேடின்னா. இப்போ உங்ஃபா ஸ்நாக்ஸ் எடுத்துட்டு 2 கொடுத்து கொஞ்சமாக சாப்பிடுங்கன்னு சொன்னாங்க. இப்போ இளவரசியோ அவங்களுக்கு தேங்க் பண்ணாங்களா. அப்போ உங்ஃபா நாளைய செர்மனிக்காக நாங்கள் பீகாக் டான்ஸை ப்ராக்டிஸ் பண்ணிகிட்டு இருக்கோம், அந்த ரிஹர்சலில் நீங்களும் லேடி பின்னும் பார்க்க வரீங்களான்னு சொல்லி கூப்பிட்டாங்களா. இப்போ இளவரசி என்கிட்ட நீ அதை பார்க்க ஆசைப்படுறியான்னு கேட்டாங்க. ஆமான்னு சொன்னேனா. அதுக்கப்புறம் அவங்க ஓகே சாப்பிட்டு முடிச்சுட்டு நம்ம போகலான்னு சொன்னாங்க. அதுக்கப்புறம் முடிச்சதுக்கப்புறம் அந்த டான்ஸோட ரிஹர்சலை பார்த்துட்டு இருந்தோம். லேடி உங்ஃபா அவங்க கூட சேர்ந்து சூப்பராக டான்ஸ் ஆடிட்டு இருந்தாங்க. தென் அவங்களுக்குலாம் பிரேக் விட்டதுக்கப்புறம் எங்ககிட்ட வந்தாங்களா. அப்போ இளவரசி அவங்களுக்கு காம்ப்ளிமெண்ட் கொடுத்துட்டு இருந்தா. அப்போ தேங்க்யூ சொன்னாங்களா. இளவரசி என் பக்கம் திரும்பி பின் இந்த டான்ஸை நீ ஸ்கூல் படிக்கும் போது பண்ணலன்னு சொல்லி கேட்டாங்களா. அப்ப நான் கேட்டேன், ஆமா எனக்கு இப்போ அது ஞாபகம் இல்லையேன்னு. அது கேட்ட உண்மையாலுமேன்னு கேட்டாங்களா. நானும் ஆமான்னு சொன்னேன். அப்ப நீயும் எங்க கூட ஜாயின் பண்ணிக்கிறியான்னு சொல்லி கூப்பிட்டாங்களா. அப்ப பியாவை பக்கத்துல இருந்து சும்மா இல்லாம லேடி பின் எஸ்ன்னு சொல்லுங்க, இது பார்க்க எனக்கு ஆசையா இருக்குன்னா. அந்த பக்கம் அவதான் பண்ணுங்கன்னு சொல்லி கையாடிட்டு இருந்தா. இந்த பக்கம் இளவரசியும் அவங்க அதே பண்ணிக்கிட்டு இருந்தாங்க. அவங்க கிட்ட கண்டிப்பா பண்றேன், இந்த டான்ஸ் ஆடி ரொம்ப நாள் ஆயிடுச்சுல்ல, எனக்கு ஞாபகம் இல்லைன்னு சொன்னேன். அதுக்கு அவங்க டோன்ட் வரி நானே எனக்கு கற்றுக் கொடுக்குறேன்னு சொன்னாங்க. நானும் எஸ்ன்னு சொன்னேன்னா. இந்த பக்கம் இளவரசி கை தட்டிட்டு இருந்தாங்க. இந்த பக்கம் பியா நானும் கூட சேர்ந்து டான்ஸ் ஆடுறேன்னு சொல்லி அவ்வளோ ஆடிக்கிட்டு இருந்தா. ஓஹோ இவரு தான் முங்ரேஹானா, இவ்வளோ பார்க்க மூஞ்சில பச்சை பொறுக்கின்னு எழுதி விட்டுருக்கேன். சாரி ரொம்ப ஸ்ட்ரைட் ஃபார்வர்டாக சொல்லிட்டேன்னா. சரி வாங்க கதைக்குள்ள போகும்போது பார்ப்போம் இவரு எந்த மாதிரியான ஆளுன்னு. தலரி ரேஹான் கிட்ட லேடி உங்க பார்க்க வந்திருக்கேன்னு கேட்டாங்க. அதுக்கு ஆனோ இவங்க வீட்லயா இருக்காங்க இளவரசின்னா. ஆமா வீட்டில தான் இருக்கா. பேங்காக்ல இருந்து இளவரசிலாம் வந்திருக்காங்க. ஸோ அவங்களுக்கு இந்த பேலஸ் சுற்றி காட்டிட்டு இருக்கா. சர்வன்ஸ் கிட்ட சொல்லி அவனுங்கன்னா கூப்பிட்டு வர சொல்றேன்னாங்க. இதுக்கு ரேஹானோ இளவரசி அவங்கள தொந்தரவு பண்ண வேண்டாம், நானே அவங்கள போய் பார்க்குறேன்னு சொன்னான். அதுக்கு இளவரசியோ சரி நீ போய் பாருன்னு சொன்னாங்க. வாவ் பின் அவங்கள சேர்ந்து நல்லாவே ஆடுறா. உங்ஃபா பார்க்க வந்த ரேஹான் அனினை பார்த்து பக்கத்துல இருந்து அவன் ஃப்ரெண்டால சர்வன்ட்டான்னு தெரியல, அவன் பேரு நமூனஹான், நம்ம நானே வச்சுப்போம். நான் கிட்ட அந்த பொண்ணு யாரு உனக்கு தெரியுமான்னு சொல்லி கேட்டானா. அவங்க பிரின்சஸ் அனிலா பாருங்க, இளவரசி அலிசாவோட சின்ன பொண்ணு. பிரின்சஸ் ஜாக்கமோட ஃபியூனரல்ல அவங்கள மீட் பண்ண இளவரசரேன்னா. ஓஹோ அப்ப வேலைக்காரன் தான் போல, கண்டிப்பா பொறுக்கி போய்தான். இளவரசி பார்த்துட்டு ரொம்ப அழகா இருக்கா, ஏதோ ஃபேரிடேல இருந்து வந்த மாதிரி இருக்கா அப்படின்னு சொன்னடா. அது பக்கத்துல இருந்த நான் கேள்விப்பட்ட மயிலாட் இளவரசி அலிசாவுடைய ஃபேவரட் சைல்டு இவங்க தானா. இவங்க சின்ன வயசுல அப்ராடுக்கு படிக்க போயிட்டாங்களாம். கொஞ்ச நாளைக்கு முன்னாடிதான் திரும்பி வந்தாங்களாம். உங்க வாழை கொஞ்சம் சுருட்டி வைங்கன்னு சொல்லாம சொல்றான் போல. அனினை பார்த்துட்டு இருந்தவன் திரும்பி என்ன பார்த்துட்டு அங்க ஆடிக்கிட்டு இருக்காளே அந்த பொண்ணு யாருன்னு கேட்டான். அதுக்கு நானும் எனக்கு தெரியல மயிலாட், மேபி லேடி உங்ஃபாவோட டான்ஸோட வந்தவங்களா இருக்கலாம்னா. அதுக்கு ரேஹான் பார்க்க ரொம்ப அழகா இருக்கா, மற்ற டான்சர்ஸோட இவ ரொம்ப டிஃப்ரெண்டா இருக்கான்னு சொன்னான். அப்ப நான் அவங்க கிட்ட மயிலாட் கொஞ்சம் கேர்ஃபுல்லா இருங்க, உங்க அப்பா லேடி உங்ஃபாவோட ஆல்ரெடி உங்க என்கேஜ்மெண்ட் அரேஞ்ச் பண்ணிட்டாரு, கொஞ்சம் உங்க வாழை சுருட்டி வைங்கன்னு சொல்லாம சொன்னாடா. அதுக்கு அப்போ
அவனோ எனக்கு தெரியும் நான் என் மனசு லேடி யுங்ஃபாக்கு தவிர வேற யாருக்கும் சொந்தம் இல்லை. ஸோ அதனால மற்ற பொண்ணுங்களோடைய அழகை நான் அப்ரிஷியேட் பண்ணக்கூடாதா? ஒரு ஜென்டில்மேனா அதை பண்ணக்கூடாதான்னா பண்ணலாம் ஏன் பண்ணக்கூடாது? இதுதான் தவறு. ரொம்ப தப்பான சுவிட்சு கை வைக்க போறீங்க. கூடிய சீக்கிரம் ஷாக் அடிக்கும். மைண்ட் வைஸ் என்னையே அவன் சைட் அடிச்சுட்டு வந்து நானும் என் டான்ஸ் ப்ராக்டிஸ் எல்லாம் முடிச்சுட்டு ரூம் போகிறதுக்காக வந்துட்டு இருந்தேன். ரேஹாம் அப்போ வந்து டாஃப்டனா நான் இதுக்கு முன்னாடி அவங்களை இங்கே பார்க்கலையே, இன்னும் புதுசாக இங்கே வந்திருக்கீங்களான்னு கேட்டான். அவன்கிட்ட எதுவுமே பேசாம இருந்தேனா. அப்போ அவன்கிட்ட அவங்க நேம் கொஞ்சம் சொல்ல முடியுமான்னு அவன்கிட்ட எதுவுமே பேசாம இது போனேன். அப்போ அவனும் என் கையை பிடிச்சி இழுத்து, இல்லை நீ எங்கேருந்து வர, எவ்வளோ பணம் கேட்குறியோ நான் தரேன், இன்னைக்கு நைட் என்னோட பேலஸில் டான்ஸ் ஆடிவான்னு சொல்லி கேட்டான். வாட் அ ஓப்பன் அப்ரோச். டியர் மைண்ட் வைஸ் யூ பே ஃபார் தட், யூ மஸ்ட் பே ஃபார் தட். நானும் நோ சொல்லிட்டு அவன் கையிலேருந்து என் கையை எடுத்துட்டு அங்கேருந்து போனேன். அப்போ மறுபடியுமே அவன் கையை பிடிச்சி எடுத்து, ஏன் முடியாது, நீ எவ்வளோ கேட்குறியோ அதை விட அதிகமாக நான் தரேன்னு சொன்னான். அவன்கிட்ட ப்ளீஸ் என்னை போக விடுன்னு. ஆனால் அவன் என்னை போக விடாம இருந்தேனா நான் மறுபடியுமே என்னை போக விடுன்னு சொல்லிட்டு இருந்தேன். அப்படி யுங்ஃபா இங்கே என்ன நடக்குன்னு சொல்லி கேட்டுக்கிட்டே அவங்க வந்தாங்க. பின்னாடியே ஹனி என்கிட்ட வந்தான். நான் டக்குன்னு என் கையை எடுத்துட்டேனா. அப்போ ஹனி என்கிட்ட வந்து ரெடி பெண் என்னாச்சுன்னு சொல்லி கேட்டா. பேரை கேட்டோடனே லேடி பின்னா. அப்போ உங்ஃபா இவ லேடி பின் பிரின்சஸ் பாட்மிகாவோட நீஸ். அப்புறம் இவங்க இளவரசி அனிலா பாட். சாரே கொலை மாசு செம்மையா மாட்டிக்கிட்டீங்க. இளவரசி அனினோ அவனை பயங்கரமா முறைச்சாங்க. இப்போ நான் அவர்கிட்ட இது ரொம்ப தப்பு, ஒரு டான்ஸர் கிட்ட இப்படியா நடந்துப்பீங்க, என்கிட்ட வா எவ்வளோ வேணும்னு கேட்டான். இளவரசியோ இன்னுமே கோவப்பட்டாங்க. அப்போ ரேஹான் இது உண்மை இல்லை, இவங்க என்ன தப்பா புரிஞ்சுக்கிட்டாங்கன்னா. அதுக்கு நானும் அப்படியானு கேட்டேன். என்ன மன்னிச்சிருங்க, இப்பவே நாங்கள் எது கிளம்புன்னு சொல்லி ரேஹான் அங்கே எது கிளம்ப போனான். அவன் போனதுக்கப்புறம் இதை நம்ம தவிர்க்க முடியாது, நம்ம ஃபேமிலி கிட்ட இதை கண்டிப்பாக சொல்லி ஆகணும்னாங்க. அப்போ பியாவோ நீங்கள் சொல்றதை நானே ஏற்றுக்கிறேன் மை லேடி, இவனை இப்படியே போக விடக்கூடாதுன்னா. அப்போ நானும் அவன்கிட்ட இது எப்படியே விடுங்க லேடி, உங்களோட ஃபேமிலிக்குள்ளேயும் அவனோட ஃபேமிலிக்குள்ளேயும் ஒரு மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் ஏற்படுத்த வேண்டான்னு சொன்னேன். அப்போ இளவரசி அனின் என்கிட்ட நீ ஷியோராக தான் சொல்றியான்னு கேட்டா. ஆமாம், பட் லேடி உங்க பார்த்தா தான் எனக்கு கவலையாக இருக்கு, இப்படி ஒரு மனுஷன் கூட தான் இவங்களுக்கு என்கேஜ்மெண்ட் ஆகணுமான்னு சொல்லி கேட்டேன். அப்போ லேடி உங்க பயங்கரமாக யோசிச்சாங்க. அவங்க யோசிக்கிறத பார்த்தா ஏதோ கல்யாணம் நடக்க போகுது, அது மட்டும் எனக்கு நல்லா தெரியுது. நாங்களும் அங்கேருந்து நடந்து போயிட்டு இருந்தோம். ஹாலில் பிரின்சஸ் பாட்மிகா உட்காந்தாங்களா. லேடி பின் வந்துட்டியா, எவ்வளோ நேரம் உனக்காக வெயிட் பண்ணுறேன்னு சொல்லி கேட்டாங்களா. அதுக்கு நான் கிட்ட ஏன் நான் பார்க்க வெயிட் பண்ணீங்க இளவரசின்னு கேட்டேனா. நான் என் ஃப்ரெண்டோட பேலஸில் நைட் ஃபுல்லாக ஸ்டே பண்ணேன். இந்த நைட் என் ஃப்ரெண்டோட பேலஸ்க்கு நான் போகிறேன், ஸோ நீ என் கூட வரியான்னு சொல்லி கேட்டாங்களா. அப்போ நான் கிட்ட நானும் வரணும்னு நீ ஆசைப்படுறீங்களான்னு கேட்டேன். அதுக்கு அவங்களோ நீ எல்லாரும் பிஸியாக இருக்கேன்னு கேட்டாங்களா. நான் கிட்ட இல்லை இளவரசின்னு, இவ்வளோ இவங்க 2 பேரும் பிரிக்கிறதுல ஒரு குறியாக இருக்கேன். இந்த நானும் அவங்க கூட போயிட்டேன். இளவரசி ஆனினோ தனியாக அந்த நிலாவை பாடிட்டு இருந்தாங்களா. உங்க இளவரசியை பார்த்துட்டு இளவரசி நீங்கள் இன்னும் தூங்கலையான்னு சொல்லி கேட்டாங்களா. அதுக்கு இளவரசியோ அடையும் என்ன சொல்லுங்கன்னு சொல்லி கேட்டா. அதுக்கு லேடியவங்க இதெல்லாம் மார்னிங் சொன்னேன் தனியா தூங்க உனக்கு பயமா இருக்குன்னு சொல்லி பின்ன போயிட்டாங்க. நீ எப்படி தனியா தூங்கன்னு நினைச்சிட்டு தான் நாங்க வந்தேன்னு சொன்னாங்களா. அதுக்கு இளவரசியோ எஸ்ன்னு சொன்னா. அப்போ லேடியவங்கோ அவங்க கூட ஸ்டே பண்ணலாமான்னு கேட்டா. அப்ப இளவரசியோ இல்லை பரவாயில்ல, இன்னைக்கு நைட் பியா என் கூட தங்குவா, எனக்கு கன்சர்ன் பண்ணதுக்கு தேங்க்யூ ஸோ மச்ன்னு சொன்னாங்க. அப்புறம் லேடியவங்கா அவங்கள அப்செட் பண்ற மாதிரி ஏதாவது பண்ணிட்டேனான்னு கேட்டா. அப்ப இளவரசி அவங்க கிட்ட ஏன் அப்படி சொல்றீங்கன்னு கேட்டாளா. ஐயோன் ட்ரிப்க்கு அப்புறம் நீங்க என்னை தொடர்ந்து இக்னோர் பண்ணிட்டு தான் இருக்கீங்க, நான் சொல்றது கரெக்டான இளவரசின்னு கேட்டா. அப்ப இளவரசியோ லேடி அங்க நம்ம நிறைய ஆக்டிவிட்டிஸ் பண்ணி என்ஜாய் பண்ணிட்டு தானே இருந்தோம்னு சொன்னா. அதுக்கு அது ஒண்ணுமே இல்லை இளவரசி, நீங்க என்ன அவாய்ட் பண்றீங்கன்னு சொல்றேன், அப்படி இல்லைன்னா ரொம்ப வெளிப்படையா இருக்கணான்னு கேட்டா. அதுக்கு இளவரசியோ ஆப்வியஸா எதுக்குன்னு கேட்டா. அவங்க கூட ரொம்ப க்ளோஸா இருக்கேனே, எனக்கு தெரியும் இது ரொம்ப வெளிப்படையாக தான் இருக்குன்னு, பட் ஆனால் நான் என்ன அப்படிலாம் காட்டிக்கலையே. உங்களுக்கான ஃபீலிங்ஸை நான் கண்டிப்பாக உள்ளே வச்சுக்கிட்டு தான் நல்லது, ஏன்னா இது நடக்க பாசிபிளே இல்லை. நான் உண்மையிலே அவங்ககிட்ட மன்னிப்பு கேட்குறேன். வாட் அ ஜென்யூன். அது ஒன்றும் இல்லை, எனக்கு அவங்க மேலே ஃபீலிங்ஸ் இருக்குது, பட் நான் அதை வெளிக்காட்ட விரும்பல. அது ஏன்னா அது நடக்க பாசிபிளே இல்லை, அவங்கள லவ் பண்ணுறேன் தான், பட் ஆனால் இது நடைமுறையில் பாசிபிளே இல்லைன்னு சொல்லி ரொம்ப ஜெனியூனாக நடந்துக்கிறாங்கப்பா. மிஸ் ஓனோட லேடி உங்ஃபாவை எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. அடுத்த நாள் மார்னிங் உங்ஃபா கிட்ட பியா போனா. லேடி உங்களை லார்ட் ரேஹான் பார்க்கணும்னு ஆசைப்படுறாருன்னு சொன்னாங்க. இதே நீ என்கிட்ட வந்து சொல்லணும், இந்த பேலஸ்ல வேற சர்வன்ட்ஸ் இல்லையா, அவங்க ஏன் உன்கிட்ட சொல்லி இது என்கிட்ட இன்ஃபார்ம் பண்ண சொன்னாங்கன்னு கேட்டா. அதுக்கு பியாவோ லேடி அப்படி சொல்லாதீங்க, இது எல்லாமே ஃப்ரண்ட் கேட்ல தான் நடந்துச்சு. அப்பதான் லார்ட் ரேஹான் அவங்க வந்தாரு. நான் ஃப்ரண்ட் கேட்ல நின்னப்போ அவங்க வந்தாரா, அப்பதான் அவர் என்கிட்ட சொன்னாரு நான் உங்ககிட்ட வந்து சொல்றேன்னா.
அதுக்கு லேடியும் அப்படியான்னு கேட்டா. அதுக்கு பியாவோ ஆமான்னு தலையாட்டினா. பக்கத்துல இருந்த தோஹான் கிட்ட, தோஹான் போய் அவரை உள்ள வர சொல்லு, நான் சீக்கிரமா வந்துருவேன்னு அவர்கிட்ட இன்ஃபார்ம் பண்ணுன்னு சொல்லி தோஹான் அங்க அமுச்சு விட்டாங்க. தோஹானா எஸ்ன்னு சொல்லிட்டு அங்கிருந்து போனா. அவ போனதுக்கு அப்புறம் உங்ஃபா பியா கிட்ட பியான்னு கூப்பிட்டாளா. அதுக்கு அவளு சொல்லுங்க லேடின்னா. பியா நீ ஃப்ரீனா என் கூட கம்பெனி கொடுப்பியான்னு கேட்டா. அதுக்கு பியாவோ நீங்க ஷியோரா சொல்றீங்களா? எனக்கு தெரிஞ்சு ரேஹான் உங்ககிட்ட ஏதோ தனியா பேசணும்னு ஆசைப்படுறாரு போலன்னா. அதுக்கு உங்ஃபாவோ ப்ளீஸ் என் கூட வா, எனக்கு தனியா போக விருப்பம் இல்லை, அவன் எப்படிப்பட்ட மனுஷனே நேத்தே எனக்கு தெரிஞ்சிருச்சு, ஸோ நீயும் என் கூட வான்னு சொல்லி கூப்பிட்டாங்க. அதுக்கு பியாவோ கண்டிப்பா லேடி, ஒரு வேலை நேற்று நடந்து நினைச்சு அவர் கில்ட்டியா ஃபீல் பண்ணிருக்கலாம், ஸோ அதனால அவர் டெஸ்ட் பண்ண நினைக்கலான்னு சொன்னா. அதுக்கப்புறம் லேடியும் பியாவும் போய் ரேஹானுக்கு ஜாஸ்மின் டீ கொடுத்தாங்க. அதை அவன் குடிச்சு பார்த்துட்டு ஜாஸ்மின் டீ செமையா இருக்கு, டேஸ்ட் சூப்பரா இருக்கு, ஸ்மெல்லும் நைஸா இருக்குன்னு சொன்னா. பிரின்சஸ் ஆலிசா கேட்டதால பிரின்சஸ் அனிதா வாட் எங்க அம்மாவுக்கு இதை கொடுத்தாங்கன்னு சொன்னா. அதை கேட்ட ரேஹானோ அப்படியா, இது எனக்கு முன்னாடி தெரியாது, ஃபேமஸான சவிட்டாவாரி ஃபேமிலியோட பிரின்சஸ் டாராரி இவ்வளோ க்ளோஸ் ஆன எனக்கு முன்னாடியே தெரியாது, இது பாதிலே தெரிய வந்தது. இளவரசி ரொம்ப அழகா இருந்தாங்க. அப்பியோட எக்ஸ்பிரஷன் இவன் திருத்தலைங்க அப்படின்னு தான் இருந்தது. அப்போ உங்ஃபாவோ எஸ் கண்டிப்பா அப்படின்னு சொன்னாலா. அப்போ ரேஹானோ அவங்க ரொம்ப அழகுதான், ஆனாலும் உங்க கூட கம்பேர் பண்ண முடியாதுன்னா. அப்போ உங்க அப்படின்னா லார்ட் ஜாய்ன்னு ஒன்று. பியாவோ லார்ட் ஜாயான்னு கேட்டா. அப்போ ரேஹானோ முடிச்சானா. அப்போ உங்ஃபா ஜாய்ங்கிறது அவரோட நிக் நேம்னு சொன்னாங்க. ஜாய்ங்கிறது ஏதாவது காமெடியோட பேரா என்ன? பியாவோட ரியாக்ஷனே சரியில்லையே. சரியான கதைகளோ அவர் பேசுறது கேட்டவங்க நீங்க நல்லா பேசுறீங்க, நீங்க அப்ராட்ல இருக்கும்போது கண்டிப்பா நிறைய கேர்ள்ஸ் உங்க போயிட்டு சுத்திருப்பாங்கல்லன்னா. அப்படின்னா இல்லையா, யாருக்குமே கம்பெனி ஆனதில்லை, என் கண்ணு எப்பவுமே உங்க மேலதான் இருக்கும். நீங்க மற்ற வெஸ்டர்ன் கேர்ள்ஸை விட ரொம்ப அழகாவே இருக்கீங்க, அந்த கேர்ள்ஸ் எல்லாம் ரொம்ப நல்லாவே தான் இருப்பாங்க, ஆனா உங்களை போல லெனால் ஐடி மாதிரி ஸ்வீட்டாவோ ஜென்டலாவோ இருக்க மாட்டான்னு சொன்னா. அப்போ பியாவோ கொட்டா விட்டாளா. அவங்க ரெண்டு பேரும் பியாவை பார்த்தாங்க. ஜாய் கிட்ட, ஜாய் இந்த டைம் ஏதாவது குட் நியூஸ் சொல்ல வந்திருக்கியா, அப்படி இல்லைனா உன் ஸ்டடீஸ்க்காக மறுபடியும் நீ அப்ராட் போக போறியான்னு கேட்டா. இந்த முறை நான் இங்கேயே தான் தங்க வந்திருக்கேன், நான் திரும்ப அப்ராடுக்கு போக போறது இல்லைன்னு சொன்னான். அதுக்கே நீ லால தானே கிராஜுவேட் ஆயிருக்க, ஸோ நீ லா ஃபீல்டில் ஒர்க் பண்ண போறியான்னு கேட்டா. அதுக்கு அவனும் ஆமாம் நான் கவர்மெண்ட்காக தான் ஒர்க் பண்ண போகிறேன், என் அப்பா எனக்காக அப்பாயின்மெண்ட் போட்டு வச்சிருக்காருன்னு சொன்னான். அது கேட்டவங்களும் ஒன்றும் சொன்னாங்க. அதுக்கப்புறம் அவன் நம்ம மேரேஜ் எப்போ வேணாலும் நடக்கலாம், அதுக்காக அவங்ககிட்ட ஏதாவது பிளான் இருக்கான்னு சொல்லி கேட்டானா. பியோட ரியாக்ஷன் பாருங்களா, மைண்ட் மேட்ருக்கு பைபிள் வந்துருச்சே அப்படின்னு தான் இருக்கு. எப்போ வேணாலுமா, நான் என்ன அதுக்கு ரெடி ஆகலையேன்னு சொன்னா. அதை கேட்ட பியாவோ சிரிச்சா. ரேஹான் அதாவது ஜாயோ எனக்கு புரியுது, உனக்காக நான் வெயிட் பண்ணுறேன்னு சொன்னான். சாரே நீங்கள் வெயிட் பண்ணிக்கிட்டே தான் இருக்கணும், 3 சீரீஸாக 3 பொண்ணுக்கு வெயிட் பண்ணிட்டு தான் இருக்கீங்க, வெயிட்டிங்கோட போயிடுது. ஐயோ கதைக்குள்ளே போயிடலாம் மைண்ட் வைஸ். அப்படின்னா நைட்டு உங்களை நான் வெயிட் பண்ணுறேன் மை லார்ட், உங்களுக்காக என் அம்மா ஒரு செர்மனி அரேஞ்ச் பண்ணியிருக்காங்க, ஸோ நான் நைட் செர்மனிக்காக ப்ரிப்பேர் பண்ணணும், கண்டிப்பாக அதுக்கு போயே தான் ஆகணும், நான் கிளம்புறேன்னு சொல்லிட்டு அங்கேருந்து போனா. பியோ லார்ட் ஜாய் உங்களுக்கு இன்னும் டீ வேணுமான்னு கேட்டா. சாரி லார்ட் முயோங் ராயமன் அப்படின்னு கூப்பிட்டா. அவன் கப்பு கொடுத்தவனே வாங்கி வச்சுட்டு அப்போ நானும் கிளம்புற மயிலான்னு சொல்லிட்டு அங்கேருந்து பியாவை எஸ்கே போய் ஓடிட்டான். இங்கே இருந்து நம்ம ஹோன் கிட்ட போகலாம். ஹோன் தனியாக உட்காந்து ஃபீல் பண்ணிக்கிட்டு இருந்தா. அப்போ இளவரசி அங்கே போனாங்களா. அவள் தனியாக இருக்கிறத பார்த்துட்டு மிஸ் ஓன்னு சொல்லி கூப்பிட்டா. அவளோ அங்கேருந்து எழுந்து போக போனாளா. அப்போ இளவரசி மிஸ் ஓன் வெயிட் பண்ணுன்னு சொல்லி இவ ஓன் கிட்ட போனா. ஓன் முன்னாடி போய் நின்று ஓன் என்னை பார்த்தோன்னே ஏன் ஓடுற, என்ன என் மேலே கோவமா இருக்கியான்னு கேட்டா. அதுக்கு ஓனும் இல்லை இளவரசி, நான் உங்களை நல்லாவே புரிஞ்சுக்கிட்டேன், நான் பண்ணது ஏதாவது உங்களுக்கு அன்கம்ஃபர்டபுளாக ஃபீல் ஆச்சுன்னா என்னை மன்னிச்சிருங்க இளவரசின்னா. இப்போ இளவரசியோ உண்மையை சொல்லணும்னா நானும் உங்ககிட்ட மன்னிப்பு கேட்கணும், என்னோட ஃபீலிங்ஸை சீரியஸாக எடுத்துக்கல, சாரின்னு சொன்னால. அதுக்கு ஓனும் இளவரசி நீங்கள் எதுவுமே தப்பாக பண்ணல, நான் தான் என்னோட இடத்த தெரியாமல் நடந்துக்கிட்டேன், பட் நீங்கள் கவலைப்பட வேண்டிய இளவரசி, நான் தான் என்னோட இடத்த தெரியாமல் நடந்துக்கிட்டேன், பட் டோன்ட் வரி, அவங்கள கடந்து போகிறது தான் எனக்கு நல்லதுன்னு சொன்னா. அது கேட்ட இளவரசியோ தென் ப்ளீஸ் என்ன நடந்தாலும் என்னோட பெஸ்ட் ஃப்ரெண்டா நீ இருப்பியான்னு சொல்லி கேட்டா. அதுக்கு ஓனும் கண்டிப்பாக இளவரசி, நீங்களும் அப்படி பெண்ணும் கவலைப்பட வேண்டாம், நான் அந்த சீக்கிரட்டை எனக்குள்ளே வச்சுப்பேன், யார்கிட்டையும் சொல்ல மாட்டேன் இளவரசின்னா. அது கேட்டவுடனே அவனோட கையை பிடிச்சி அவள் தேங்க்யூன்னு சொன்னான். அதே சேம் டைம் அங்கே வந்தேன், அவங்க 2 பேரும் கை பிடிச்சி பார்த்தது நான் பார்த்த உடனே இளவரசி அதை பார்த்தாங்க. என்னை பார்த்த உடனே கையை எடுத்தாங்களா. நானும் கோவமா திரும்ப ரிட்டர்ன் போனேன். பின் நீ தப்பா புரிஞ்சுக்கிட்ட, நான் சொல்ல ஆரம்பிச்சு கேளுன்னு சொல்லி என் பின்னாடி இளவரசி ஓடி வந்தாங்க. நானும் ஒன்றும் கையை பிடிச்சிட்டது ஜஸ்ட் ஃப்ரெண்டாக தான்னு சொன்னா. அதுக்கு நான் கேட்டேன் ஆமாம் அப்படின்னு சொன்னேன்னா. அதுக்கு அவள் நான் கேட்டேன் அப்படியான்னு கேட்டேனா. அதுக்கு அவள்
நீ அப்செட்டாக இருக்கியான்னு கேட்டா. இல்லையே, ஆக்சுவலி உங்கள் 2 பேருக்குள்ள நடந்த என்டையர் கான்வர்சேஷனையும் நான் கேட்டுட்டேன். அதுக்கு இளவரசியோ, கொஞ்ச நேரத்துல என்னை பயமுறுத்திட்டேன், ஏதோ தப்பாக புரிஞ்சுக்கிட்டேன்னு நினச்சேன், ரொம்ப பயந்துட்டேன்னு சொன்னா. அப்போ நான் அவகிட்ட, நல்ல வேலை நான் பிகினிங்லேயே வந்துட்டேன், ஒரு வேலை நீங்கள் பேர் கையை பிடிச்சி நிற்கும் போது மட்டும் வந்திருந்தேன் கண்டிப்பாக ஜலஸ் ஆகிருப்பேன்னா. பா என்ன ஐஸு விட்டா இல்லை, நம்ம கதைக்குள்ளே போயிடலாம். இளவரசியோ ஜலஸ் ஆகிருப்பேன்னு கேட்டேன். அதே சேம் டைம் அவங்க அங்கே வந்தாங்களா, அவங்க பார்த்த உடனே இளவரசி அவங்களும் சொல்லி கூப்பிட்டாங்க. அம்மா அவங்க 2 பேரையும் ட்ரெடிஷ்னல் காஸ்டியூமில் வர சொல்லியிருக்காங்க. அம்மா அவங்க 2 பேரையும் ட்ரெடிஷ்னல் காஸ்டியூமில் வர சொன்னாங்கன்னா அது கேட்ட அணின் ட்ரெடிஷ்னல் காஸ்டியூமான்னா ட்ரெடிஷ்னல் ட்ரெஸ்ஸை போட்டுட்டு தான் இந்த செர்மனி அட்டன் பண்ணோம். ஸோ அம்மாவும் அவங்களுக்கான காஸ்டியூமை ரெடி பண்ணி வச்சுருக்காங்கன்னா ஏன்னா அதுக்கப்புறம் அந்த காஸ்டியூமும் வந்துச்சு. அதை பார்த்து இளவரசி இது ரொம்ப அழகாக இருக்குன்னு சொன்னான். ஓகே, நைட் விருந்தில் அவங்கள மீட் பண்ணுறேன்னு சொல்லிட்டு உங்க அங்கேருந்து போனாங்க. வாரே வா, என்ன அழகாக இருக்கா அந்த பெகி, அழகே பொறாமை கொள்ளும் பேரழகி இவள். ஓகே, கதைக்குள்ள போலாம். அவள் தான் அழகே பொறாமை கொள்ளும் பேரழகி என்றாள், இவளோ அழகுக்கே இருக்கலாம் தருபவள். ஐயோ என்னாச்சு எனக்கு, சரி வாங்க கதைக்குள்ள போலாம். என் காஸ்டியூம்லாம் போட்டுட்டு கண்ணாடி முடி வந்தீங்களா, நான் பின்னாடியே வந்து இந்த லானா காஸ்டியூம்ல உன்னை பார்க்கும்போது என் மூச்சை நின்று போல இருக்குன்னு சொன்னேன். அதுக்கு இளவரசியோ அவ்வளோ அழகாவா இருக்கேன்னு கேட்டேன். அதுக்கு நானும் அவகிட்ட ஆமான்னு சொன்னேன். நானே கிட்ட உங்க ஹேர்ல நானே இந்த பின்னு உங்களுக்கு குத்திடுவான்னு கேட்டேன். அவளை ஓகேன்னு சொன்னாலா. அதுக்கப்புறம் நான் அவளை உட்கார வச்சு அதுக்கப்புறம் அந்த சில்வர் பின் எடுத்து அவளுக்கு நான் குத்தி விட்டேன். நான் கிட்ட நீ பார்க்க ஸ்டன்னிங்காக இருக்கேன். இளவரசி என்கிட்ட நானும் உனக்கு பண்ணவான்னு கேட்டாளா. நானும் உன் தலையாட்டினேன். அதுக்கப்புறம் எனக்கு அந்த கோல்டன் பின் எடுத்து குத்தி விட்டா. பின் உன் அழகை பார்க்கும்போது இதையும் துடிக்கிறதே நின்றும் போல இருக்கு. லேடா காஸ்டியூம்ல உன் ஃபேஸை பார்க்கும்போது இது அப்படி உனக்கு பர்ஃபெக்டா இருக்கு. அப்ப நான் அவகிட்ட நீங்க சொல்றத வச்சு பார்க்கும்போது லேடா லேடிஸ் எல்லாருமே அழகா இருப்பாங்க போலயே. ஆஹா, ரொமான்ஸை ஸ்டார்ட் பண்ணிட்டாங்களா. அப்ப இளவரசி என்கிட்ட நீ ஏன் அப்படி சொல்றேன்னு கேட்டா. லாஸ்ட் நைட் நான் அவங்க கூட தங்கல, நீங்க குட் கேர்லா தானே இருந்தீங்க. நடு ராத்திரி உங்க ஃபோனை பார்க்க வந்தாங்கன்னு பியா என்கிட்ட சொன்னான்னு. பியாங்களை பார்த்தாலன்னு கேட்டேன். பியாங்களை பார்த்தாளா அப்படின்னா ஏன் என்னை ரெஸ்கியூ பண்ண வரலன்னு கேட்டா. அப்போ நான் அவகிட்ட ப்ளீஸ் டாப்பிக்கை சேஞ்ச் பண்ணாதீங்கன்னு. இளவரசி என்கிட்ட கவலைப்படாத, நான் எப்பவுமே குட் கேர்லாக தான் இருப்பேன், நம்ம நினைக்கிற மாதிரி அவங்க கிடையாதுன்னு சொன்னேன். ஆக்சுவலி லாஸ்ட் நைட் அங்கே என்ன நடந்திருக்குன்னா, பிரின்ஸ் அனனோட வெட்டிங்கில் உன்னை பார்த்ததுக்கப்புறம் என்னால் அவனை பற்றி யோசிக்காமல் இருக்கவே முடியும். என்னால் நீ மட்டும்தான் இருக்க, பட் எனக்கு தெரியும் நம்மளால் ஒன்றா இருக்க முடியாதுன்னு. நம்மளால் ஒன்லி க்ளோஸ் ரிலேட்டிவ்ஸாக தான் இருக்க முடியும், ஒன்றாலாம் இருக்க முடியாது. ஏன்னா நம்ம 2 பேரும் பொண்ணுங்க. ஆக்சுவலி இந்த சீனில் உஃபா அடித்து தூக்கிட்டாங்க. இவங்க 2 பேரும் டவுன்பா, பின்னி படல் எடுத்துட்டாங்க. இன்னும் கொஞ்சம் ஜாஸ்தியாக பண்ணியிருந்தாங்க, ஓவர் ஆக்டிங் ஆகிருக்கும். கரெக்டாக அந்த லேபிள்லே போயிட்டாங்க. ஏம்மா லார்ட் மயங்கரனோட ஆல்ரெடி எனக்கு மேரேஜ் பிளான் பண்ணிட்டாங்க. உங்களுக்கு தெரியுமா, இப்போத்துலேருந்து என்கிட்ட லைஃப்பும் மாறப்போகுது. எவ்வளவுதான் வேறத்துல சொந்தமாக போகுது, பட் என் மனசு எப்பவுமே உங்களுக்கு தான் சொந்தம். இளவரசியோ உங்களோட கண்ணீரை தொடச்சி விட்டாங்க. நானும் போது நிறுத்துங்க, இதுக்கு மேல நீங்க சொல்றதை என்னால கேட்க முடியாதுன்னு. அப்ப இளவரசி கிட்ட நீ எவ்வளவு கோபமா இருக்கேன்னு கேட்டா. நான் ஏன் உங்களை கோவப்பட போறேன், நான் தானே சொல்ல வேணான்னு சொன்னேன். சரி, அவங்க கிட்ட நீங்க என்ன ரிப்ளை பண்ணீங்கன்னு கேட்டேன். அவங்க என்கிட்ட எதுவும் கேட்கல, ஸோ நான் எதுவும் சொல்லலைன்னா. அதுக்கு நான் கிட்ட அட்லீஸ்ட் நீ என்கிட்ட ஃபீல் பண்ணுற மாதிரி நான் அவங்ககிட்ட ஃபீல் பண்ணலன்னா சொல்லியிருக்கலாம்லன்னு. அவங்க ரொம்ப அழுதுட்டு இருந்தாங்க. அப்போ போய் நான் அதெல்லாம் சொல்லலாமான்னு சொன்னால. அதுக்கு நான் கிட்ட அப்படின்னா நீங்கள் அவளை கன்சல்ட் பண்ணியிருப்பலன்னு. என்ன அரசியோ நீ சொல்ல நான் ஏற்றுக்கிறேன், நான் அவங்கள கன்சல்ட் பண்ணதான், பட் அது ரொம்ப நேரம் இல்லைன்னாலா. அதுக்கு நான் கிட்ட அப்படின்னா கண்டிப்பாக நான் அவங்கள பனிஷ் பண்ணுவேன்னு சொன்னேன். அந்த பனிஷ்மெண்ட்டா இல்லை ஜானினோ எதுக்குன்னு கேட்டாளா. அப்போ நான் அவகிட்ட நீ எப்படி அவளுக்கா ஃபீல் பண்ணுறேன்னு கிளியர் பண்ணல, அதுக்கு தான் இப்போ இளவரசி என் கையெடுத்து கிஸ் பண்ணிட்டு எப்படி எனக்கு பனிஷ்மெண்ட் கொடுக்க போகிறேன், என்னோட வெல்கம் பார்ட்டியில் எனக்கு பனிஷ்மெண்ட் கொடுத்தியே அந்த மாதிரியான்னு கேட்டா. அந்த மாதிரியா அப்படின்னா ப்ளீஸ் என்னை பனிஷ் பண்ணுன்னா. நான் கிட்ட அனே நிறுத்துன்னு சொல்லி கிட்ட சொன்னேன். ஏன்னா எனக்கு லைட்டாக ஷை ஆச்சு. நானும் நிறுத்துனேன். ஆனால் அவ்வளோ எனக்கு கிஸ் பண்ண ட்ரை பண்ணிக்கிட்டே இருந்தோம். எல்லாரும் ரெடியாக வந்தோமா. அப்போ டலாரி எங்களை பார்த்து ஐடியா அனீன் என் ஃபேவரட் நீஸ், இன்னைக்கு ரொம்ப அழகாக இருக்கே, நான் நினச்சி கூட பார்க்கல இந்த ட்ரெஸ்ஸில் இவ்வளோ அழகாக இருப்பேன், ரொம்ப அழகாக இருக்குன்னு சொன்னாங்களா. அது கேட்டேன் அனீனும் தேங்க்யூன்னு சொன்னேன். அவங்க தலையில் இருக்கிற பின்னை பார்த்துட்டு லாஸ்ட் டைம் இந்த பின்னை நான் தானே உனக்கு கொடுத்தேன்னாங்க, எனக்கு பர்ஃபெக்டாக இருக்குன்னு சொன்னேன். அண்ணா அவங்கள பார்த்துட்டு நீங்கள் அழகாக குறைக்கணும்னு நினச்சிங்கன்னா இந்த ட்ரெஸ்ஸை வாங்கிக்கோங்களேன்னா. அப்போது இளவரசியோ அப்படின்னா நீங்கள் கண்டிப்பாக மங்கி டான்ஸ் தான் பார்க்கணுன்னா. அப்போ இளவரசி டேரியோ நீ ரொம்ப நல்லா டான்ஸ் எடுத்தான்னு சொல்லி அவளை காம்ப்ளிமெண்ட் கொடுத்துட்டு இருந்தேன். அதுக்கப்புறம் ஹாரோட் இந்த லேடா காஸ்டியூமில் அனினோ லேடி பின்னோ ரொம்ப அழகாக இருக்குன்னு சொன்னார். அதை கேட்ட டெராரியோ
நீ சொல்றத நானும் அக்செப்ட் பண்ணிக்கிறேன்னு சொன்னாங்க. நான் அதுக்கப்புறம் என் தலையில இருக்கிற கோல்டன் பின்னை நோட் பண்ணிட்டு, இப்படி பின் தலை இருக்கிற பின்னை நான் தான் லாஸ்ட் டைம் கொடுத்தேன் இளவரசியா. இந்த லேனா காஸ்டியூமுக்கு இது ரொம்ப மேட்சிங்காக இருந்துச்சு, அதான் நான் அவளுக்கு கொடுத்தேன்னு சொன்னா. அது கேட்ட இளவரசியோ அப்படியான்னாங்க. நீனுமே ரொம்ப அழகா இருக்குன்னு சொல்லி என்கிட்ட சொன்னாங்க. நானும் அவங்களுக்கு தேங்க்யூ சொன்னேன். ஐயோ சித்தியோட மூஞ்சிய சரியில்லையே, என்னையா சைனீஸ் ஃபில்ம் மாதிரி இருக்காங்க பார்க்க. அப்போ ஒரு சர்வெண்ட் ஓடி வந்து, உங்க கிட்ட பெரிய தப்பு நடந்து போச்சு, டான்சர்ஸ்ல சில பேருக்கு உடம்பு சரியில்லாது போச்சு, அதனால இன்னைக்கு நைட் அவங்களோட பெர்ஃபார்ம் பண்ண முடியாது மை லேடின்னாங்க. நீ சொல்றது உண்மையான்னு சொல்லி கேட்டாங்க. இப்போ என்ன பண்றதுன்னு யோசிக்கும் போது அவங்க என்ன பார்த்தாங்க. அடுத்ததா நானும் அவங்க கூட சேர்ந்து டான்ஸ் ஆடிட்டு இருந்தேன். டான்ஸ் பர்ஃபார்மன்ஸ்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் பியா கிட்ட இல்லை ஒரு சாரினை தனியாக வர சொல்லி சொன்னேன். அது ஏன்னா ஒன்னு சொல்லி 2 பேர் இளவரசியை சுற்றி வராங்க. ஸோ ஏதாவது பண்ண முடிவு பண்ணி நான் பியா கிட்ட இளவரசியை தனியாக வர சொல்லிடுறேன். அவங்களும் அங்கே வந்தவங்க என்கிட்ட பியா என்கிட்ட சொன்னா, நீ ஏதோ என்னை பார்க்கணுன்னு ஆசைப்பட்டியாமே, என்னதுன்னு கேட்டா. அப்போ நான் கிட்ட அனின் உன் கையை என்கிட்ட கொடுங்கன்னு கேட்டேன். என்ன கைன்னு யோசிச்சாலா. நான் டக்குன்னு அவர் ரைட் ஹேண்ட் எடுத்து அவனோட விரல்ல மோதிரத்தை போட்டு விட்டேன். அந்த ரிங்கை பார்த்த உடனே அடினோம் பயங்கரமா சிரிச்சா. ஹாப்பினஸ், இந்த ரிங் நான் அவங்களுக்கு போட்டு விடுறது, இது என்னோடது, இனிமே இந்த சாமிங் என்னோடதுன்னு, ப்ளீஸ் இதை போட்டுக்கோங்கன்னு சொன்னேன். அதுக்கு அணினி கிட்ட ஏன் என்னோட ரைட் ஹேண்ட்ல போட்டு விட்டேன்னு கேட்டாலும், திரும்ப யாராவது உங்களை ஏதாவது கேட்டு ஒரு ஆக்வர்டான சுச்சுவேஷன் உங்களுக்கு வரக்கூடாது. அது மட்டும் இல்லாமல் இது நான் அவங்கக்கிட்ட என்ன பொசிஷனில் இருக்குன்றது குறிக்குன்னு சொல்லி அவங்களுக்கு நான் முத்தாவை கொடுத்தேன். இந்த முத்தாவில் தான் பிரச்சனையே. சரி வாங்க கதைக்குள்ளே போகலாம். நான் இந்த ரிங்கை என் ரைட் ஹேண்ட்லேயே வச்சுருக்க ஆசைப்பட்றேன், எதை அலோவ் பண்ணுவேன்னு கேட்டால், நிறையா மணி சீக்கிரம் வரைக்கும் வெயிட் பண்ணுங்கள், நான் உங்களுக்கு ப்ராமிஸ் பண்ணுறேன் இதை விட ஒரு பெட்டரான ரிங்காக வாங்கி உங்களுடைய மோதிர விரலில் நான் போட்டு விடுவேன்னு சொன்னேன். இப்போ இளவரசி என்கிட்ட அதுக்கு எவ்வளோ நல்லானாலும் நான் அதுக்காக வெயிட் பண்ணுவேன்னு சொன்னாங்க. அதுக்கப்புறம் நாங்கள் அந்த செர்மனியில் போய் உட்காந்து அப்போ என் சித்தி எங்களை நோட் பண்ணிட்டு கூடவே அனினோட கையில் இருக்கிற என் லிப்ஸ்டிக் மார்க்கையும் நோட் பண்ணாங்க. மக்கா மாட்டிக்கிட்டாங்களோ. இதுக்கப்புறம் என்ன நடக்க பண்ணுறது அடுத்த எபிசோட பார்க்கலாம். நான் சீக்கிரமாக எபிசோட போட்டுருவேன். நீங்கள் இன்னும் கால் பண்ணுறீங்க. கிஸ் ஆஃப் ஃபேமிலி இந்த வீடியோ உங்களுக்கு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காம பெல்லுக்கு எனக்கு கிளிக் பண்ணி விட்டுருங்க. கிஸ் ஆஃப் ஃபேமிலி பாய்.